மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் கூட, தைரியசாலிகள், பலசாலிகள், பணபலம் படைத்தவர்கள் கூட அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்ததுன்னா அதை பார்த்து பயந்துருவான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மந்திரவாதங்கள், பில்லி சூனியம், தகுடு வைக்கிறது, அப்புறம் ஏவல், இந்த மாதிரியான காரியங்களை குறித்து தானே ஒரு பயம். அது ஏதாவது நம்மளை பண்ணிருமோ, நம்மளை மேற்கொண்டுருமோ, நம்மளை ஏதாவது அழிச்சிருமோங்கிற அந்த பயத்தில் அது அவங்க மனசை விட்டு அது போகாது. அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு பரிகாரம் பண்ணி அதை சரி பண்ணாமல் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பயம் தேவையே கிடையாது, அது அவசியமும் இல்லை, அப்படி பயப்படுகிற தேவையும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, வசனம் தெளிவாக சொல்கிறது. கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நம்மை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இருளின் அதிகாரம் என்று சொல்லி ஒன்று பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் வல்லமைகள் அதை பயன்படுத்தி மனிதர்களை கஷ்டப்படுத்துகின்றன, நோய்க்குள்ளே தள்ளுது, கடனுக்குள்ளே தள்ளுது, பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டி விடுகிறாங்க. எல்லா காரியங்களும் அது இந்த இருளின் அதிகாரம் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சாதான் அது செயல்படும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூட இந்த வசனம் நமக்கு சொல்லுது, நீதிமானுக்கு அவருடைய நாமம் ஒரு பெரிய துருகமாக இருக்கிறது. அந்த துருகமான அந்த அவருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமாய் அவன் பாதுகாப்பாக இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான அந்த வசனங்கள் அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய மீட்பையும் பாதுகாப்பையும் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குற அந்த காரியத்தையும் நமக்கு அவர் செய்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய அந்த பாதுகாப்பை நம்ம விசுவாசிப்போம், அதற்காக நன்றி செலுத்துவோம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இந்த பில்லி சூனியமோ, ஏவலோ, கட்டுக்களோ, மந்திரவாதங்களோ இவை எவைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளை அது மேற்கொள்வதில்லை. இதை நீங்கள் மனசில் வைங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.